வணக்கம் தமிழ் டிரான்சிஸ்டர் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ டவர் போடுறதுக்கு நம்மக்கிட்ட இடம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது, நம்ம எப்படி அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கறது, நாங்கள் என்னோடய இடத்தையோ என்னோடய வீட்டு மாடியோ இல்லை வந்து அவங்க டவர் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அவங்ககிட்ட பேசணும் பண்ணணுன்றதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஜியோ நம்பர் இருந்துச்சுன்னா மை ஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ மை ஜியோவை கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்னர் வித் ஜியோ இருக்குது பாருங்கள், இதோட அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். லோட் ஆகிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஐ ஹாவ் அ லேண்ட் பிளாட், ஐ ஹாவ் அ பில்டிங். உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இடம் இருந்துச்சுன்னா இடத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பில்டிங் இருக்குது, பில்டிங் மாடியில் போடணும் அப்படின்னாக்கா பில்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை அக்ரி பண்ணியாச்சு. ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணலன்னா ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்டர் லொக்கேஷன் பின்கோட் கேட்குதில்ல, நீங்கள் பின்கோட் கொடுத்தாலும் சரி, இல்லை யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் அப்படி இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ், நம்மளோட கரண்ட் எந்த இடத்துலேருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னோட மொபைல் நம்பர் காட்டுது. எனேபிள் வாட்ஸ்அப் அசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஓனராக இருந்தால் நீங்கள் ஓனராக இருந்தால் செல்ஃப் கொடுங்க, இல்லை வேறு யாராவது இருந்தால் அதர் கொடுங்க. இப்போ வந்து செல்ஃப் கொடுத்துட்டேன். செல்ஃப் கொடுத்துட்டு என்னோடய நேமை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அட்ரஸ் கேட்குது, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அஸ் ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஓகே, லேண்ட்மார்க் கேட்குது, விநாயகர் டெம்பிள், ஏதோ ஒரு லேண்ட்மார்க் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உங்களோட ஏரியா டீட்டெயில்ஸ் கேட்குது, லேண்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் வந்து இது வந்து நான் ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் போட்டுட்ருக்கேன், ஃபுல் டீட்டெயில் கிடையாது. இது ஜஸ்ட் நான் எப்படி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் சும்மா ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இப்போ லேண்ட் கேட்குது, ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஏரியா. அது என்ன யூனிட்டில் கொடுக்குறீங்க, ஸ்கொயர் ஃபீட், நான் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டேன். செலக்ட் யூசேஜ், அது என்னது கமர்ஷியலாக, ரெசிடென்ஷியலா, அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரியலா, எதுன்றதை பற்றி நம்ம ரெசிடென்ஷியல் கொடுத்துட்டேன். ஹவு டு ரீச் த லேண்ட், எப்படி நீங்கள் அந்த லேண்டுக்கு போகணும், த்ரூ தி கவர்மெண்ட் ரோடு, த்ரூ அனதர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, வேறு யாராவது ப்ராப்பர்ட்டிக்குள்ளே புகுந்து போகணுமா, இல்லைனா டேரெக்டாக கவர்மெண்ட் ரோட்லேயே போகணுமா. நான் கவர்மெண்ட் ரோடு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே இப்போ ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஓகே ஆகிட்டுது எல்லாமே. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து உங்களை கால் பண்ணுவாங்க. அவங்க தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஏற்கனவே டவர் இல்லைன்னா உங்களை கண்டிப்பாக கால் பண்ணி பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தமிழ் டிரான்சிஸ்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.